ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்னைக்கு கேம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரமாதமா இருக்கும். அதாவது சிம்பிளா சொல்ல போனோம்னா மிக்கெல் டாலும் பாபி ஃபிஷரும் சேர்ந்து விளையாண்டாங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரியான ஒரு கேம் தான் பார்க்க போறோம். இந்த கேம் வந்து விக்டர் குப்ரிச்சிக் அப்படின்ற ஒரு பிளேயர் தான் விளையாண்டுருக்காரு. இவர் வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கேம் வந்து 1989ல நடந்திருக்கு. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நான் சிம்பிளா சொல்லணும்னா எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. எத்தனை சாக்ரிஃபைஸ் அட்டம்ப்ட்ன்றது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சில இடத்துல வந்து என்றதையே நம்மளுடைய கவுண்டே வந்து மிஸ் ஆயிடும். அந்த அளவுக்கு பட்டு பட்டுன்னு பீஸை ஃபார்வர்டுக்கு கொண்டு போவாங்க. வாங்க நம்ம இமீடியட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இப்ப விக்டர் வந்து E4 ஸ்டார்ட் பண்றாரு. பிளாக் வந்து C5 ரெஸ்பாண்ட் பண்றாரு. சிசிலியன் டிஃபென்ஸ். இப்ப நைட் C3, இப்ப A6. இது வந்து க்ளோஸ்டு சிசிலியன் டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. இப்ப நைட் F3, B5. இப்ப பிளாக் வந்து அவருடைய பி பானையும் புஷ் பண்றாரு. இது சிசிலியன் டிஃபென்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஓகெல்லி ஏரவன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப D4 ரெஸ்பாண்ட் பண்றாரு ஒயிட். ஒயிட் என்ன பண்றாரு? அவருடைய சென்டர் பானை ஸ்ட்ரைக் பண்றாரு. இப்ப C takes D4, knight takes D4. இப்ப பிஷப் B7. அவருடைய பிஷப் எடுத்துட்டு வந்து லாங் டைகனல்ல போட்டுட்டாரு. இப்ப பிஷப் D3, E6. இப்ப கேசல் பண்ணிக்கிறாரு ஒயிட். இப்ப குயின் C7, இப்ப குயின் E2. இப்ப ரெண்டு பேருமே அவங்களுடைய பீசஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நைட் C6, இப்ப நைட் டெக் C6. இந்த இடத்துல நைட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாரு விக்டர். இப்ப குயின் டெக் C6. குயின் டெக் C6க்கு அப்புறமா இப்ப பிளாக் வந்து இந்த டயகனல்ல வந்து ஒரு சூப்பரான பேட்டரி ஃபார்ம் பண்ணிருக்காரு. பட் இருந்தாலும் இந்த பான் இந்த இடத்துல வந்து பிளாக் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப விக்டர் வந்து A4 ஸ்ட்ரைக் பண்றாரு. A4 ஸ்ட்ரைக் பண்ணதுமே என்ன ஆகுதுன்னா இந்த B4 பானை வந்து அட்டாக் பண்றாரு. இந்த பானை சப்போஸ் பிளாக் அக்செப்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா ரூக் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணிக்கலாம். இந்த ஃபைல் வந்து ஓபன் ஆயிடும். இந்த ஃபைல் ஓபன் ஆனதுனால சின்ன எட்ஜ் ஒயிட்டுக்கு வந்து கிடைக்கும். பிளாக் இந்த இடத்துல இந்த பானை கேப்சர் பண்ணல. பிளாக் என்ன பண்றாரு? அவருடைய பானை ஃபர்தரா புஷ் பண்ணி இந்த நைட்டை வந்து அட்டாக் பண்றாரு. இந்த நைட் அட்டாக் பண்ணதுமே இப்ப ஒயிட் வந்து ஒரு ஷாக்கிங்கான மூவ் ப்ளே பண்றாரு. ஸோ நம்ம மிக்கெல் டால் கேம்லாம் பார்த்துருப்போம், பாபி ஃபிஷர் கேம்லாம் பார்த்துருப்போம். எதிர்பாராத விதத்துல டக்குன்னு ஒரு பீஸை சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. நம்ம அந்த இடத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த இந்த இடத்துல விக்டர் பண்ணிருக்காரு. நைட் D5 பிளே பண்ணிருக்காரு. நைட் D5 பாத்தீங்கன்னா ஒரு பிரில்லியன்டான மூவ். இந்த இடத்துல இந்த நைட்டை பிளாக்கால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பிளாக் அக்செப்ட் பண்ணா பிளாக்கோடைய குயின் போயிடும். பான்டெக்ஸ் நைட் பிளே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி பான்டெக்ஸ் பானு இது வந்து செக்கோட வரும். அதுவும் இல்லாம இந்த இடத்துல பிளாக்கோடைய குயினும் அட்டாக்ல இருக்கு. இதுல இன்னொரு ஒரு பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களால குயினை வச்சும் பிளாக் பண்ண முடியாது. திருப்பி உங்களுடைய குயின் வந்து இந்த பானால அட்டாக்ல இருக்கு. அதனால இந்த சாக்ரிஃபைஸை பிளாக் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. இந்த இடத்துல பிளாக் வந்து அவருடைய நைட்டை வந்து நேச்சுரலா டெவலப் பண்றாரு F6க்கு. இப்ப பிஷப் C4. இந்த நைட் வந்து அப்படியே தான் இருக்கு. இந்த நைட் எடுத்தா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளாக்கோடைய குயின் போயிடும். இப்ப பிஷப் D6. இப்ப பிளாக் வந்து அவருடைய பிஷப் வந்து கிளியர் பண்ணிட்டாரு. பிளாக் அவருடைய மைனர் பீஸ் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணிட்டாரு. இப்ப பிளாக் வந்து கேசல் பண்றதுக்கும் ரெடியா இருக்காரு. இந்த இடத்துல ரூக் D1 பிளே பண்றாரு. இப்ப இந்த பிஷப் வந்து பிளாக்கால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. சப்போஸ் இந்த பிஷப்பை டேக் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நைட் டெக்ஸ் F6 அவைலபிளா இருக்கு. பீஸை கொடுத்து திருப்பி இன்னொரு பீஸை எடுக்கிறாரு. அண்ட் அதுல பிளாக்கோடைய பான் ஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆகுது. பிளாக்கு வந்து கேசலும் பண்ண முடியாது. கிங் எங்க மூவ் ஆனாலுமே நெக்ஸ்ட் ரூக் டெக்ஸ் D7 வரும். இந்த ரூக் டெக்ஸ் D7க்கு அப்புறமா நீங்க வேணும்னா இந்த நைட்டை கேப்சர் பண்ணிக்கோங்க. இந்த நைட்டை நீங்க திருப்பி கேப்சர் பண்ணா குயின் F3 செக் வரும். குயின் F3 செக்கு அப்புறமா சப்போஸ் கிங் E5 வராருன்னு வச்சுக்கோங்களேன், குயின் G3 செக். இப்ப கிங் F6 வந்ததுக்கு அப்புறமா நம்ம பானை வச்சு ஒரு செக் தரும். இப்ப கிங் F5 வராருன்னா நம்ம சிம்பிளா என்ன பண்ணலாம், ரூக் டெக்ஸ் F7 பிளே பண்ணலாம். ரூக் டெக்ஸ் F7க்கு அப்புறமா இந்த இடத்துல கிங் E4 வரணும். கிங் E4க்கு அப்புறமா குயின் F4 பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். சோ இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் கிங்கால E5க்கு வர முடியாது. சப்போஸ் கிங்குக்கு வந்து வேற நிறைய ஸ்கொயர்ஸ் இருக்கு, கிங் அங்க போலாமே நீங்க நினைக்கலாம். கிங்குக்கு வந்து இந்த இடத்துல வந்து G7ல ஸ்கொயர் இருக்கு, G6ல ஸ்கொயர் இருக்கு. அப்படி இல்லையா கிங்குக்கு வந்து G5லயும் ஸ்கொயர் இருக்கு. கிங் இங்கெல்லாம் போனா என்ன ஆகும் நீங்க யோசிக்கலாம். கிங் G7 போனாருன்னு வச்சுக்கோங்களேன், குயின் டெக்ஸ் F7 பாத்தீங்கன்னா செக்மேட். அதனால கிங் G7 போக முடியாது. கிங் G6 போனாருன்னு வச்சுக்கோங்களேன், குயின் G3 செக் வரும். இப்ப திருப்பி கிங் F6 போனாருனாலும் நம்ம வந்து E5 மூலமா ஒரு சூப்பரான செக் தரலாம். திருப்பி கிங் F5 வந்தாலுமே அதே வேரியேஷன் தான், ரூக் டெக்ஸ் F7 செக். இப்ப கிங் E4 வந்தாலுமே நம்ம வந்து குயின் F4 மூலமா ஒரு சூப்பரான செக் மேட் பண்றோம். அதே வேரியேஷன் தான். சப்போஸ் இந்த இடத்துல கிங் G5 பிளே பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம H4 மூலமா ஒரு சூப்பரான செக் தரலாம். இப்ப கிங் டெக்ஸ் H4 நீங்க பிளே பண்ணாலுமே குயின் G3 செக். இப்ப கிங் H5 வந்ததுக்கு அப்புறமா பிஷப் E2 வந்து ஒரு சூப்பரான செக்மேட். இதனால இந்த இடத்துல பிளாக் வந்து இந்த நைட்டை கேப்சர் பண்ணாலே போதும். இந்த பிளாக்கு பாத்தீங்கன்னா மேட்டிங் த்ரெட் நிறைய இருக்கு. நான் ஒரு சாம்பிளான ஒரு 3 மேட்டிங் த்ரெட் தான் காமிச்சேன். பட் ஏகப்பட்ட மேட்டிங் த்ரெட் இருக்கு பிளாக்கு. எல்லா பாசிபிலிட்டிஸ்லயும் பிளாக் வந்து செக்மேட் ஆயிடுவாரு. இந்த ஒரு விஷயத்தினால இப்ப பிளாக்கால இந்த நைட்டை கேப்சர் பண்ண முடியாது. நைட்டை நீங்க கேப்சர் பண்ணாம இருந்தாலே போதும். இந்த இடத்துல இருந்து ஒயிட் வந்து கம்ப்ளீட்டா இந்த கேம் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்காரு. ரூக் வந்து செகண்ட் ரேங்க்கு வந்துட்டாரு. பிஷப் வந்து ஆக்டிவா இருக்காரு. நெக்ஸ்ட் இந்த ரூக்கும் கேம்குள்ள வந்துருவாரு. சப்போஸ் கிங் F8 பிளே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நம்ம குயின் H5 வரலாம். குயின் H5 மூலமா இந்த இடத்துல ஒரு செக்மேட் த்ரெட்டன் பண்றோம். ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா பிளாக் வந்து அவருடைய குயினை விட்டு கொடுக்குற மாதிரி ஆயிடும். இந்த ரூக்கை டேக் பண்ணியே ஆகணும். இந்த ரூக்கை டேக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம குயினையும் வின் பண்ணிடலாம். ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த பிஷப் H6 வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான மூவ்.
இப்ப இந்த பொசிஷன்ல இன்னொரு ஒரு சின்ன விஷயம் இருக்கு. நீங்க இந்த இடத்துல யோசிக்கலாம், ரூக் D1 ப்ளே பண்றதுக்கு பதிலா இந்த பொசிஷன்லயே வந்து பிஷப் H6 ப்ளே பண்ணிருக்கலாமே. இப்ப பான் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா நைட் டெக்ஸ் நைட் திருப்பி எனிவே வரதானே போகுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்குமே பான் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணணும்னு பிளாக்கு அவசியமே கிடையாது. இந்த இடத்துல பிளாக் வந்து நைட் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணிக்கலாம். நைட் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணதுமே பிஷப் டெக்ஸ் நைட். இந்த பிஷப் இப்ப பிளாக்கால கேப்சர் பண்ண முடியாது. இந்த பிஷப் நீங்க கேப்சர் பண்ணீங்கன்னா பிளாக் உடைய குயின் போயிடும். ஏன்னா இப்போ ஓப்பன் செக் இருக்கு பிளாக்கு அண்ட் குயினும் அட்டாக்ல இருக்கு. அதனால இந்த பிஷப்பை உங்களால கேப்சர் பண்ண முடியாது. இந்த இடத்துல பிளாக் சிம்பிளா என்ன பண்றாரு, குயின் C7 ப்ளே பண்றாரு. குயின் C7 ப்ளே பண்ணதுமே இந்த இடத்துல ஒரு டயகனல் பேட்டரி ஃபார்ம் ஆகுது H2 ஸ்கொயர்ல. இது மூலமா ஒயிட் உடைய கிங் சைட் பான் ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் ஆயிடும். இப்ப ஒயிட் உடைய இந்த பிஷப்பும் வந்து ஹேங்கிங்ல இருக்கு அண்ட் ஒயிட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த H2 பானும் வந்து ஹேங்கிங்ல இருக்கு. இந்த இடத்துல ஒயிட் வந்து பிஷப் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து பிஷப் டெக்ஸ் H2 செக்கோட வருது, கிங் H1 வராரு. கிங் H1 வந்ததுக்கு அப்புறமா குயின் டெக்ஸ் B7, குயின் டெக்ஸ் B7க்கு அப்புறமா இந்த இடத்துல சப்போஸ் இந்த பிஷப்பை நீங்க கேப்சர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப G டெக்ஸ் H6 வரும். G டெக்ஸ் H6க்கு அப்புறமா இப்போ ஒயிட்டுக்கு வந்து ஒரு பான் டவுன் ஆயிடும். அண்ட் அது மட்டும் இல்ல, என்னதான் இந்த இடத்துல பிளாக்கு வந்து பான்ஸ் வந்து டபுள் ஆனாலுமே ஒயிட்டோடைய கிங்கும் வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. இந்த கேம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலிஷான கேம் தான். அதனால ஒயிட்டால பெருசா இந்த பொசிஷன்ல இருந்து ஒன்னும் அச்சீவ் பண்ண முடியாது. எல்லாத்துக்குமே மூல காரணமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிஷப்பும் இந்த குயினும் இந்த இடத்துல வந்து ஒரு சூப்பரான டயகனல் பேட்டரி ஃபார்ம் பண்ணிருக்காங்க. வேற இந்த பொசிஷன்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பிஷப் H6 ப்ளே பண்ணாரு. பிஷப் H6 இப்ப ப்ளே பண்றதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பான் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணா என்ன ஆகும்ன்றத பார்த்தோம். இப்ப நைட் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணா என்ன ஆகுமே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நைட் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணாலுமே இப்ப பிஷப் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணிக்கலாம். திருப்பி பிளாக்கால இந்த பிஷப்பை கேப்சர் பண்ண முடியாது. இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணாருன்னா பிளாக் உடைய குயின் போயிடும். இப்ப குயின் C7 போவாரு. குயின் C7 போனதுக்கு அப்புறமா நீங்க இந்த டயகனலை நல்லா பாத்தீங்கன்னா இந்த டயகனல்ல இப்ப பிஷப் கிடையாது. அதனால இப்ப ஒயிட்டுக்கு எந்த விதமான ஒரு ஆபத்துமே கிடையாது. இந்த இடத்துல ஒயிட் வந்து சிம்பிளா இந்த பானை வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். இப்ப ரூக் G8 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணிக்கலாம். இப்ப குயின் டெக்ஸ் B7 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த பிஷப்பை வந்து E5ல போட்டுக்கலாம். இப்ப பாருங்க ஒயிட்டுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அண்ட் ஒயிட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பானும் இருக்கு அண்ட் ஒயிட்டோடைய கிங் ஸ்ட்ரக்சரும் இந்த இடத்துல சேஃப்டியா இருக்கு. எல்லாத்துக்கும் என்ன ஒரு ரீசன், இந்த பிஷப் வந்து C5க்கு வந்துட்டாரு. இந்த இடத்துல ஒரு டயகனல் பேட்டரி பிளாக்கால ஃபார்ம் பண்ண முடியல. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் பாத்தீங்கன்னா பிஷப் H6 ப்ளே பண்ணிருக்காரு. ஓகேங்களா? சோ இந்த ரெண்டு பொசிஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் பிஷப் H6 இதுக்கு முன்னாடி ப்ளே பண்ணா எப்படி இருக்கும், இப்ப ப்ளே பண்ணா எப்படி இருக்கும்ன்றதை உங்ககிட்ட நான் சொல்றேன். பட் எனிவே நம்ம கேம்குள்ள போயிடலாம். இந்த இடத்துல பிஷப் H6 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இப்ப பான் டெக்ஸ் பிஷப்பும் ப்ளே பண்ண முடியாது, நைட் டெக்ஸ் நைட்டும் ப்ளே பண்ண முடியாது. அதனால ரெண்டு மூவ்மே பிளாக் ப்ளே பண்ணாம என்ன பண்ணிட்டாரு, சிம்பிளா கேன்சல் பண்ணிட்டாரு. குயின் சைடுல கேன்சல் பண்ணிட்டாரு. இப்போ ஒயிட் வந்து இன்னொரு ஒரு பிரில்லியன்ட்டான மூவ் ப்ளே பண்றாரு. வரைக்கும் ஒயிட் வந்து மிக்கல் டால் ஸ்டைல்ல விளையாண்டுட்டு இருந்தாரு. அவர் நைட் எடுத்துட்டு வந்து சென்டர் ஆஃப் த போர்ட்ல போட்டு சாக்ரிஃபைஸ் பண்றதா இருக்கட்டும், பிஷப் எடுத்துட்டு வந்து H6ல போறதா இருக்கட்டும். இப்போ ப்ளே பண்ற மூவ் என்னன்னு பாத்தீங்கன்னா பாபி ஃபிஷர் ஸ்டைல்ல ப்ளே பண்ணிருக்காரு. பிஷப் B5 செக் ப்ளே பண்ணார். எதுக்காக இது பாபி ஃபிஷர் ஸ்டைல்னு நான் சொல்றேன்னா, இந்த இடத்துல கார்னர்ல ஃபைல ஓபன் பண்றாரு. ஆப்வியஸா அவங்க பிளாக் கலர் குயினை வச்சு இந்த பிஷப்பை வந்து கேப்சர் பண்ண முடியாது. பான் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. பட் நீங்க பானை வச்சு கேப்சர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி பான் டெக்ஸ் பான் மூலியமா இந்த ஃபைல் ஓபன் ஆகுது. இந்த ஃபைல் ஓபன் ஆனது மூலியமா இதுல இருந்து ஒரு புது அட்டாக்கை வந்து ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப நீங்க நினைக்கலாம் இந்த பிஷப் வந்து நான் எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு உங்களுடைய குயினை நீங்க சேஃபான ஸ்கொயர்ல போடணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய குயினுக்கு வந்து நிறைய ஸ்கொயரே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய குயினுக்கு வந்து C7ல பாத்தீங்கன்னா ஸ்கொயர் கிடையாது. இந்த நைட் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் B6லயும் இந்த நைட் கவர் பண்ணிட்டு இருக்காரு. உங்க குயினுக்கு இருக்கிற ஒரே ஸ்கொயர் என்னன்னு பாத்தீங்கன்னா குயின் D6 ப்ளே பண்ணாலுமே நம்ம நைட் டெக்ஸ் F6 ப்ளே பண்ணிக்கலாம். நைட் டெக்ஸ் F6 ப்ளே பண்ணதுமே இப்ப ரூக் மூலியமா குயினுக்கு ஒரு ஓபன் செக், திருப்பி குயின் C7 வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல பிஷப் டெக்ஸ் D7 செக் வரும். பிஷப் டெக்ஸ் D7 செக் மூலியமா இந்த பிஷப் ரூக்கு நைட்டு எல்லாருமே சூப்பரா கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ரூக்க வச்சு கேப்சர் பண்ணீங்கன்னா திருப்பி ரூக் டெக்ஸ் ரூக்கு, இப்ப நீங்க திருப்பி குயினை வச்சு கேப்சர் பண்ணீங்கன்னா உங்களுடைய குயினே போயிடும். அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பிளாக் வந்து இந்த சாக்ரிஃபைஸ் அக்செப்ட் பண்ணியே ஆகணும். இப்ப பான் டெக்ஸ் பிஷப், பான் டெக்ஸ் பான் மூலியமா இப்ப குயினுக்கு ஒரு அட்டாக்கு அண்ட் இப்ப இந்த ஓரமா இந்த ஃபைலையும் பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி விட்டுட்டாரு. இப்ப இந்த ஃபைலை ஓபன் பண்ணதுமே என்ன ஆகுது, இந்த இடத்துல ஹெவி பீசஸ் மூலியமா பிளாக்கு வந்து அட்டாக்ஸ் வர ஆரம்பிக்கும். இப்ப குயின் அட்டாக்ல இருக்கிறதுனால குயினுக்கு இருக்கிற ஒரே ஸ்கொயர் என்னன்னு பாத்தீங்கன்னா குயின் வந்து D6 தான் வர முடியும். குயின் D6 வந்ததுமே இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், நைட் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணி ரூக் மூலியமா ஒரு ஓபன் அட்டாக் தரோம் குயினுக்கு. இந்த இடத்துல குயினை நம்ம காப்பாத்தியே ஆகணும். இப்ப குயின் F8 போறாரு. குயின் F8 இந்த டயகனல்ல வந்து பிளாக் வந்து அவருடைய டிஃபென்ஸை வந்து ஸ்ட்ராங் படுத்துறாரு. இப்ப திருப்பி ஒயிட் என்ன பண்றாரு, விக்டர் என்ன பண்றாரு, அவருடைய இன்னொரு பீஸை திருப்பி சாக்ரிஃபைஸ் பண்றாரு. பிஷப் டெக்ஸ் பான் ப்ளே பண்றாரு. இந்த பிஷப்பை திருப்பி சாக்ரிஃபைஸ் பண்றாரு. இந்த இடத்துல இந்த சாக்ரிஃபைஸை கண்டிப்பா பிளாக் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவருடைய ரூக் அண்ட் அவருடைய குயின் அட்டாக்ல இருக்கு. அதனால இந்த இடத்துல பிளாக் வந்து இந்த சாக்ரிஃபைஸை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஒயிட் பாருங்க எல்லா இடத்துலயுமே அவருடைய பீஸை எடுத்துக்கோ சொல்லிட்டு கொடுத்துட்டே இருக்காரு. இப்ப
இப்ப குயின் டெக்ஸ் G7க்கு அப்புறமா இப்ப இன்னொரு ஒரு ஸ்மார்ட்டான மூவ் ப்ளே பண்றாரு ஒயிட். அது என்ன மூவ்னு பாத்தீங்கன்னா குயின் C4. குயின் C4 மூலமா என்ன பண்றாரு, இந்த பிஷப் அட்டாக் பண்றாரு. இந்த பிஷப் இப்ப பின்ல இருக்கு. இப்ப கிங்கையும் வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல பிளாக் என்ன பண்றாரு, அவருடைய பானை வச்சு இந்த பிஷப்பை வந்து டிஃபெண்ட் பண்றாரு. பிஷப்பை டிஃபெண்ட் பண்ணதுமே இந்த இடத்துல இப்ப விக்டர் என்ன பண்றாரு, திருப்பி இன்னொரு ஒரு மெட்டீரியல்ல அப்படியே சாக் பண்றாரு, எக்ஸ்சேஞ்ச் சாக் பண்றாரு. எத்தனை சாக்ரிஃபைஸ் பண்றாருன்னு பாருங்க. இப்ப ரூக் டெக்ஸ் பான் பிளே பண்றாரு. இந்த ரூக்கை கம்ப்ளீட்டா அப்படியே சாக் பண்றாரு. இந்த ரூக்கை சப்போஸ் பிளாக் அக்செப்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சிம்பிளா இந்த பிஷப்பை டேக் பண்ணி ஒரு செக் தரலாம். இந்த பிஷப்பை டேக் பண்ணி ஒரு செக் கொடுத்ததுக்கு அப்புறமா இப்ப பிளாக்கோடைய ரூக்கும் போயிடும். பிளாக்கோடைய கிங்கால வந்து D7க்கு வந்து இந்த ரூக்கை காட் பண்ண முடியாது. ஏன்னா ஒயிட்டோடைய நைட் இங்க வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. சப்போஸ் நீங்க வந்து கிங் B8 பிளே பண்ணாலுமே குயின் டெக்ஸ் ரூக் செக்கோட வரும். அப்படி நீங்க வந்து கிங் D8 பிளே பண்ணாலுமே குயின் டெக்ஸ் ரூக் வந்து செக்கோட வரும். எனிவே இந்த ரூக் வந்து போயிடும். இதுல இருந்து பாத்தீங்கன்னா பிளாக் வந்து ரொம்ப ஒஸ்டான பொசிஷனுக்கு வந்துருவாரு. ஈஸியா ஒயிட் வந்து கேம் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். அதனால இந்த பொசிஷன்ல பிளாக் வந்து இந்த ரூக்கை வந்து டேக் பண்ணல. இந்த ரூக்கை டேக் பண்ணாம என்ன பண்றாருன்னா குயின் G5 பிளே பண்ணி இந்த பிஷப் வந்து கவர் பண்றாரு. குயின் G5 பிளே பண்ணி கவர் பண்ணதுமே இந்த இடத்துல திருப்பி இன்னொரு ஒரு பீஸை சாக்ரிஃபைஸ் பண்றாரு. கிட்டத்தட்ட எல்லா பீஸுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எடுத்துக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. பீஸே வேணாமா அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல என்ன பிளே பண்றாருன்னா நைட் எடுத்துட்டு வந்து குறுக்குல போறாரு. நைட் எடுத்துட்டு வந்து குறுக்குல போட்டதுமே இப்ப பான்டெக்ஸ் நைட் வந்து அவைலபிளா இருக்கு. பான்டெக்ஸ் நைட் அவைலபிளா இருக்கு. திருப்பி ரூக் டெக்ஸ் ரூக் அவைலபிளா இருக்கு. ஒயிட்டோட எத்தனை பீஸ் ஹேங்கிங்ல இருக்கு பாருங்க. பட் எந்த பீஸுமே உங்களால தொடக்கூட முடியாது. இந்த இடத்துல நைட் எடுத்துட்டு வந்து குறுக்குல போட்டதுக்கான பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் குயின் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்றதுக்காக ரெடியா இருக்காரு. குயின் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் மூவ்ஸ்லயே வந்து பிளாக் வந்து செக்மேட் ஆயிடுவாரு. அந்த ஒரு அட்டெம்ப்ட்டுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த பிஷப்பை டேக் பண்றதுக்காக நைட்டை குறுக்குல போடுறாரு. இப்போ உங்களால குயினை வச்சு இந்த நைட்டை டேக் பண்ண முடியாது. ஏன்னா இங்க பான் இருக்காரு. பானை வச்சு நம்ம வந்து குயினையே வின் பண்ணிடலாம். இப்ப பான் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணாலுமே நம்ம வந்து குயின் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணிக்கலாம். இப்ப குயின் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க குயினுக்கும் ஆக்சஸே கிடையாது. அவரே அவருடைய பானை வச்சு கட் பண்ணிக்கிட்டாரு. சோ பிளாக்குக்கும் வேற வழி கிடையாது. இந்த நைட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இப்ப குயின் டெக்ஸ் பிஷப் செக்கோட வருது. குயின் டெக்ஸ் பிஷப் செக்குக்கு அப்புறமா இப்ப கிங் B8 போறாரு. கிங் B8 போனதுக்கு அப்புறமா இப்ப இன்னொரு ஒரு ஃபைனல் பிரில்லியன்சி. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய ரூக்கையும் திருப்பி எக்ஸ்சேஞ்ச் சாக் பண்றாரு. ரூக் C6 பிளே பண்றாரு. கிட்டத்தட்ட ஒயிட் வந்து 90% ஆஃப் அவருடைய பீஸை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு கேம் பாத்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் மிக்கல் டால் அண்ட் பாபி ஃபிஷர்னு சொல்றதுல தப்பே கிடையாது. இந்த பொசிஷன்ல இருந்து பிளாக் வந்து கேமியை வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. சப்போஸ் இந்த ரூக்கை வந்து பிளாக் டேக் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குயின் A7 செக் தரலாம். இப்ப கிங் C8 போனதுக்கு அப்புறமா இப்ப பான்டெக்ஸ் பிஷப் மூலமா இந்த பான் பாருங்க சூப்பரா D7 ஸ்கொயரையும் B7 ஸ்கொயரையும் கவர் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் குயின் வந்து B7 வருவாரு. திருப்பி ரூக் வந்து A8 வருவாரு. இதுல இருந்து இந்த செக்மேட்ல இருந்து பிளாக்கால தப்பிக்கவே முடியாது. நான் உங்களுக்கு கொடுக்க போற சின்ன பசில் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இது வரைக்கும் பார்த்ததுல ஒயிட் வந்து அவருடைய பீசஸை எத்தனை இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு, சாக்ரிஃபைஸ் எடுக்கலனாலும் பரவாயில்ல, எத்தனை இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு அப்படின்றத கரெக்டா நீங்க கவுண்ட சொல்லுங்க. அண்ட் இந்த கேமை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, பாபி ஃபிஷர் பிளஸ் மிக்கல் டாலா இல்ல உங்களுக்கு பிடிச்ச வேற ஏதாவது காம்பினேஷன் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா இந்த கேம் வந்து ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருந்திருக்கும். எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.